ஆக்சுவலாக இந்த படத்தை தயாரிக்க வேண்டிய நிறுவனம் சூர்யா மூவிஸ் தான். நேரடியாக நீங்கள் திமுக பண்ணக்கூடிய பிரச்சனைகளை பேசாமல் இந்த படம் வந்து மிகப்பெரிய லாபத்தை லைக்காவுக்கு கொடுக்காது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நஷ்டத்தை கொடுக்காது. ஸோ அதனால் இதோட லைக்காவை மூடி பேக் பண்ணி அனுப்பிடுவாங்கப்பா லண்டனுக்கு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியன் 2 பல்வேறு விமர்சனங்கள், சோசியல் மீடியாவிலையும் பல்வேறு விமர்சனங்கள், எதிர்ப்புகள், எதிர்மறை கருத்துக்கள். ஆனால் படத்தை தயாரித்த லைக்காவுக்கு இந்த படம் லாபம் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பேச்சு இருக்குது. எப்படி லாபமாக இந்த படம் மாறுனுச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 2017 தான் தமிழ் சினிமாவுக்குள்ளே லைக்கா உள்ள வருது. கத்தி அவங்க ஆரம்பித்ததை இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சநட்சத்திர விஜய் தான். அந்த படத்துலேயே அவங்க தடுமாறி தான் பிரேக் இவனுக்கு வந்தாங்க. அதுக்கடுத்து இது வரைக்கும் 27 படம் தமிழ் சினிமாவில் லைக்காக தயார் பண்ணியிருக்கு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அந்த காம்போவில் நடிக்காத ஆளாக இருந்தது அஜித் மட்டும்தான். அஜித் அவங்க விடாமுயற்சியோட அவரை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ விடாமுயற்சி படமும் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த கட்டத்தில் இந்தியன் 2 ஆக்சுவலாக இந்த படத்தை தயாரிக்க வேண்டிய நிறுவனம் சூர்யா மூவிஸ் தான், ஏஎம் ரத்னம். அவரால் முடியலை அப்படின்ற ஒரு கட்டத்தில் வரும் பொழுது இந்த டைட்டிலுக்காக லைக்கா அவருக்கு ஒரு ராயல்ட்டியை கொடுத்து இந்த படத்தை லைக்காவுக்கு உள்ளே கொண்டு போகிறாரு சங்கர். 2.0 அங்கே படம் பண்ணதுனால அந்த நிறுவனத்தோடு அவருக்கு இருந்த நெருக்கத்தை பயன்படுத்தி அதை பண்ணுறாரு. இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது ஷார்ட் பீரியடில் முடிஞ்சிடும் தான் எல்லாருமே நினச்சது. ஆனால் இயற்கையினுடைய விளையாடல், கொரோனா, சரி கொரோனா முடிஞ்சு விடாது கருப்புன்ற மாதிரி அடுத்து விபத்து, அப்புறம் தயாரிப்பவர் ஒருத்தருக்கும் சங்கருக்குமான பஞ்சாயத்து, கமல் முரண்டு பிடிக்க, சங்கர் முரண்டு பிடிக்க, இதெல்லாம் முடிவு கொண்டு வந்தது ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின். அது அப்பத்தை பிச்சு கொடுப்பாங்க. பாதி அப்பத்தை அவனே சாப்பிட்றான், பாதி தான் வெளியே போகும். அது மாதிரி இதில் உதயநிதி உள்ள வந்ததுக்கு முன்னாடி அவர் அந்த படத்தினுடைய இன்னொரு தயாரிப்பாளரும் மாறிட்டார். இது விக்ரம் படத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணதுனால கமலுக்கும் அவருக்குமான ஒரு புரிதலில் நடந்த ஒரு விஷயம். இப்போ என்னென்னா இந்தியன் 2 படத்தை பற்றிய விமர்சனம் 2024லையும் சரி, இல்லை இதுக்கு முன்னுக்கு வந்த படங்களும் சரி, சந்திக்காத விமர்சனங்கள் அந்த படம் சந்திச்சிருக்கு. ரொம்ப சங்கருக்கு சில கேள்விகள், அப்புறம் இந்த படம் திரைக்கதை சரியில்லை அப்படி இப்படி. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் யாரை நீங்கள் அதிகபட்சம் நம்புறீங்களோ, யார் மேலே அதிகமான பிரியம் இருக்கோ, அவங்க ஒரு தப்பு பண்ணும் பொழுது எல்லாம் அவங்க ஏதாவது பண்ணும்போது கடுமையான கோபம் வரும். நிஜமா அப்படி அப்படின்னு நீ எத்தனையோ படம் அறுதப்புலசான கேவலமான குப்பை படம்லாம் யாரும் அதை பற்றி பேசுகிறதே யோசிக்கவே முடியாது. ஆனால் சங்கர் அப்படிங்கும்போது அது உரிமையின் பார்ப்பட்டது. ஏன்னா இந்த தமிழ் சினிமா தான் சங்கரை உச்சி மோந்து, ஏன்னா அவரிடம் பல்வேறு முரண்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு திருத்தல்வாதி, பிற்போக்குவாதி எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவுடைய பிரம்மாண்டத்தினுடைய முகமாக இந்திய சினிமாவில் அறியப்பட்டதுனால நம்ம ஆட்கள் அவரை கொண்டாடினாங்க. நீங்கள் உலகத்திலேயே எந்த சினிமாவாக இருந்தாலும் ஒரு பாட்டு வர்றதுன்னா அதுக்கு ஒரு லீடு இருக்கும். ஆனால் எந்த லீடுமே இல்லாமல் டக்குன்னு பாட்டு வரும், பாட்டு மட்டும் வரும். அது அந்த படத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. நம்மால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து என்ன சீன்னு போயிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர். அதனால தான் இதோட கூட சேர்ந்தது யார்? கமல். உலக சினிமாவை கரைச்சி குடித்தவர், உலகநாயகன்னு இங்கே எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சினிமாவில் எல்லா விஷயங்களுக்கும் முன்னோடியாக இருந்தவர். அவர் கதாநாயகிங்கிறதுனால தான் ஒரு சின்ன கோபம் என்பது 10 மடங்கு கோபமாக மாறுது. நீங்கள் ஊழலை தாண்டி வேறு எதையுமே பேச மாட்டீங்களா? உங்களை சுற்றி எம்பிட்டு பஞ்சாயத்து இருக்கு, இது எதையுமே பேச மாட்டீங்க. 1 பைசா 2 பைசா 5 பைசா இப்படி களவாங்குறவர்களை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பீங்களா? இதனுடைய வெளிப்பாடு, அதாவது நேரடியாக நீங்கள் திமுக பண்ணக்கூடிய பிரச்சனைகளை பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் பேசியிருக்கீங்களா அப்படிங்கிறத நேரடியாக திமுகவை குற்றம் சுமத்தாமல் சங்கர் மேலே பாய் தான் விமர்சனம். இதுதான் இப்போ பஞ்சாயத்து. இதில் இப்போ நீங்கள் கேட்குறது என்னென்னா, இவ்வளோ விமர்சனங்களையும் கடந்து இந்த படம் லாபகரமான படமாக நஷ்டமா அப்படிங்கிறது அதுதான்.
இந்த படம் வந்து மிகப்பெரிய லாபத்தை லைக்காவுக்கு கொடுக்காது, அது எல்லாருக்குமே அது தெரியும். ஆனால் நஷ்டத்தை கொடுக்காது. அதுதான் கலங்கள். அதுதான் எப்படிங்கிற கேள்வி தான் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ கழுவி ஊற்றுறாங்க. படம் ரிலீஸ் ஆன நூன் ஷோ முடிஞ்சு அடுத்து சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தியன் தாத்தா நம்மளை கதற வராரு, எவனும் தேட்டருக்கு போயிடாதீங்க, 1ஆம் பிறையில் ஊட்டிக்கு போகாதீங்கன்னு ஜனகராஜ் பேஸ் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது மாதிரி கதற ஆரம்பித்த சோசியல் மீடியா. ஒரு வாரம் கழித்து இதனுடைய பின்புலம் எல்லாம் உள்ளே நுழைஞ்சு போகும்பொழுது இது ஒரு திட்டமிட்டு இந்தியன் படத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட சோசியல் மீடியாவில் நடத்தப்பட்ட ஒரு லாபி அப்படிங்கிறது தான் தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர், திரையரங்கு உரிமை. ஆனால் படம் பார்க்க விரும்பின பொதுமக்கள் தேட்டருக்கு வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி தமிழ்நாடு பூரா 80% ஆக்குபென்சியில் இருந்துச்சு. 60% ஆக்குபென்சி உங்களுக்கு முபசல் தேட்டரில் போகிறாமே டிக்கெட்டு சேல்ஸில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நேற்று வரைக்கும் மல்டிப்ளெக்ஸ், ஏசி தேட்டர் எல்லா தேட்டர்லையுமே 60லேருந்து 70% ஆக்குபென்சியில் படம் நீங்கள் நெட்டை ஓப்பன் பண்ணிங்கனாலே தெரியும் டிக்கெட் சேலிங். ஆனால் இதுக்கு எதிராக நேற்று ஒரு சோஷியல் மீடியாவில் ஒன்று வருது. கவுண்டர் ஓப்பன் பண்ணி பொதுவாகவே படம் போட போகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு தான் அல்லது 2 நிமிஷத்துக்கு முன்னுக்கு தான் நம்ம ஆடியன்ஸ் சொல்ல போகிறது. நீங்கள் 10:30 மணி படத்துக்கு 9:45 போய் இப்போ தேட்டருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் படத்துக்கு வந்துட்டு இன்னும் இது வரைக்கும் யாருமே வரல, தேட்டர் காலியாக கிடக்க, இனிமேல் வருவாங்களா வர மாட்டாங்களான்னு ஒருத்தர் ஒரு போஸ்ட்டை போடுறாரு. அந்த போஸ்ட்டை தூக்கி இந்தியன் தாத்தாவுக்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களான்னு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுது. ஸோ இந்த படம் தமிழ்நாடு பூரா எல்லாருமே சொன்னதும் முதல் நாள் வசூல், அதனுடைய வசூல் வந்து ஒரு 10 கோடி ரூபா அப்படின்னா. ஆனால் அந்த படம் 3 நாளில் 39 கோடி ரூபா தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ். அதாவது பட்டு கேவலமாக கழுவி ஊற்றியும் கூட நீ என்ன சொல்கிறது, அது நீ கழுவி ஊற்றுன சரியாக தப்பாக நான் போய் பார்த்துட்டு வரேன்னு மக்கள். ஏன்னா இந்த படத்தை பிரம்மாண்டத்தை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்வம். வேர்ல்டு லெவலில் எவ்வளோ வசூல், உலக அளவில் எவ்வளோ? உலகம் முழுவதும் இந்த படம் 150 கோடி ரூபா முதல் வாரம் வசூல் பண்ணியிருக்கு. 2வது வாரம் அதிலேருந்து 50% பண்ணால் கூட 75 கோடி ரூபா. 150 ஒரு 75 225. 3வது வாரம் 50 கோடி ரூபா கவர்ந்து 275 கோடி ரூபா. இந்த 275 கோடி ரூபாயில் நீங்கள் 60% நிகர வருவாய் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்துடும். இது இல்லாமல் இந்த படத்துக்கு சேட்டலைட் இருக்குது, டிஜிட்டல் இருக்குது, கேரளா, கர்நாடகா. இந்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட்டு 2 பாகத்துக்கு சேர்த்து 600 கோடி ரூபா. இந்த படத்தின் மூலம் அவங்களுக்கு வந்து ஒரு 300 கோடி வந்தால் கூட லாபம் தான். 300லேருந்து 400 கோடி ரூபா கைக்கு வந்துருச்சுன்னா, 2வது பார்ட்டில் ஒரு 300 கோடி ரூபா வந்துச்சுன்னா அவங்களுக்கு லாபம் தான். 2வது கார்ப்பரேட் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் லாபம்னு பார்க்க மாட்டாங்க. அந்த இயர் எண்டிங்கில் வந்த எல்லா படங்களுடைய மொத்தத்தையும் பிரேக்கவனையும் பார்த்துட்டு கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட். ஏன்னா இங்கே என்ன கலாச்சாரம்னா இந்த படத்தில் என்ன லாபம். லைக்கா என்பது, லைக்கா ப்ரொடக்ஷன் என்பது லைக்கா மொபைலோட ஒரு துணை நிறுவனம் தான். இதில் இவங்களுக்கு ஃபியூச்சரில் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய வேட்டையின் இருக்குது படம் தான் இந்தியன் 2. இதனுடைய டிஜிட்டல் கட் பண்ணி இன்றைக்கி நீங்கள் மொபைல் ஃபேஸ்புக்கிலலாம் வர்றதை பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி போட்டாங்கனாலே இந்த படத்தினுடைய பட்ஜெட்டு வாழ்நாள் முழுவதும் ராயல்ட்டியாக வந்துட்டுருக்கும். ஏன்னா லைக்காவை மூடிடுவாங்களா, இதோட க்ளோஸு. ஆனால் 27 படம் பண்ணியிருக்காங்க இவங்க. தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்கில் சிரஞ்சீவி வச்சு படம் பண்ணியிருக்காங்க, ஹிந்தியில் அக்ஷய்குமாரை வச்சு பண்ணியிருக்காங்க, மலையாளத்தில் பிரிதிவிராஜை வச்சு படம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு படம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கூட அடுத்த படத்தில் அதை பிரேக் ஈவன் பண்ணிடும். அடுத்தவங்க கையில் வந்து விடாமுயற்சி இருக்குது, வேட்டையன் இருக்குது. ஸோ அதனால் இதோட லைக்காக மூடி பேக் பண்ணி அனுப்பிடுவாங்கப்பா லண்டனுக்கு. இது யூடியூபர்கள் வழக்கமாக பண்ணுறது. விளம்பரம் வரலைன்னா போட்டு வலுத்தர் லைக்கா அப்படின்ற மனோநிலை. அதனால் இது வந்து மேஜிக்கெல்லாம் கிடையாது. இது என்னென்னா கணக்கு வழக்கம் தான். இது மாதிரி இந்த படம் சொல்கிறீங்களே இந்தியன் 2, இப்போ லைக்காவுக்கு லாபம் இல்லாட்டி நஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஒரு 5 ஆண்டுகளில், கடந்த 5 ஆண்டுகள் இது மாதிரி ஒரு படம் வந்து அதிகமாக விமர்சிக்கப்பட்டு தயாரிப்பாளருக்கு லாபமாக மாறின படம் எதுவும் இருக்கா? அதாவது லைக்காவுக்கு தானே. லைக்கா மாதிரி வேறு நிறுவனங்களுக்கு நீங்கள் லைக்காவோட வேறு எந்த ஒரு நிறுவனத்தையும் இங்கே கம்பேர் பண்ணக்கூடாது, ஒப்பிடவே கூடாது. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் சன் டிவி, சன் பிக்சர்ஸ்கிட்ட வந்து பணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோடிக்கணக்கில் குமிஞ்சு கிடக்கிற கம்பெனி. அந்த நிறுவனத்துக்கு ஈக்குவலாக ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணக்கூடிய நிறுவனம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி, அதாவது ஒரு வருஷத்துக்கு தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3000லேருந்து 5000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இந்த 5000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் லைக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும்
20% இருக்குது. சன் டிவி ஒரு 20 அல்லது 30. ஸோ 50% இந்த 2 நிறுவனம் தான். அதனால் இந்த லைக்காவோடையோ அல்லது சன் பிக்சர்ஸோடையோ இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுங்கிறது, அதாவது இவங்க 2 பேருமே சொந்த பணம் போட்டு படம் எடுக்கிறாங்க. மற்ற எல்லா நிறுவனமுமே நடிகர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஃபைனான்சியல்கிட்ட பணம் வாங்கி பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆன டாட்டாவாக இருக்கட்டும், எல்லாம் அப்புறம் அந்த சின்ன சின்ன பட்ஜெட் போர் தொழில்னு ஒரு படம், இதெல்லாம் ஃபைனான்ஸை பேஸ் பண்ணி வந்த படம் தான். ஆனால் இந்த படங்களில் ஒன்றும் இல்லை. நீங்கள் லவ் டுடேன்னு ஒரு படம் 4.5 கோடியிலேருந்து 5 கோடிக்குள்ளே எடுத்தது தான். ஆனால் 65 கோடி ரூபா வசூல் போடுச்சு. ஆனால் அந்த படத்தை எடுத்தது ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அந்த படத்தை ஒருத்தர் போய் 10 கோடி ரூபாய்க்கு விலை கேட்குறாரு, அவுட்ரேட்டு கேட்குறாரு. இல்லை நாங்கள் ஓன் ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த கண்டென்ட் மேலே இருந்த கான்ஃபிடென்ட்டு 65 கோடி ரூபா வசூல் பண்ணுச்சு. இப்படி தமிழ் சினிமாவில் நீங்கள் வந்து பிரம்மாண்டமான பட்ஜெட் படங்களை விட சின்ன பட்ஜெட் படங்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. அதனால் இதெல்லாம் எப்படின்னா கமல், ரஜினி, விஜய், அஜித் இவங்க படங்கள்லாம் எப்படின்னா கௌரவத்துக்கு கவரிங் போடுறது மாதிரி கம்பெனிகள் படம் பண்ணது. அதில் பிரேக் ஈவன் வந்து லாபம் வந்தால் போயிடும் அப்படிங்கிறது தான். லைக்காவிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக்கச்சிவனந்த வானம் கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். அந்த படம் லைக்காவுக்கு லாபகரமான படம். கோலமாவு கோயிலில் கம்மியான பட்ஜெட்டு, அந்த படம் 2 படங்கள் லாபம் கொடுத்துச்சு. ஆனால் அதே இது பொன்னியின் செல்வன் எடுக்கிறாங்க, 600 கோடி ரூபா பட்ஜெட்டு. முதல் பாகம் 450 கோடி ரூபா வசூல் பண்ணது, 2வது பாகம் 200 கோடி ரூபா வசூல் பண்ணது. அதில் 10லேருந்து 15% தான் லாபம். ஆனால் கோலமாவு கோகிலா நீங்கள் 10 கோடி ரூபாயில் எடுத்த ஒரு படம் 30 கோடி ரூபா வசூல் பண்ணது, 400 கோடி தான். இந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம். இது 2 படங்கள் லாபம் தருது. அதனால் இங்கே என்னென்னா பெரிய படங்கள் எல்லாமே மார்ஜினில் தான் லாபத்தை கொடுக்கும். நீங்கள் அஜித் வந்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஸ்டாரு, 100-150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. அவர் நடித்த படங்கள்லையே விசுவாசம் படம் தான் அதிகபட்ச லாபம் கொடுத்தது. பாக்கி எல்லாமே நோ லாஸ் நோ கெயின், பிரேக் ஈவன் ஆகியிருக்கும். ஆனால் அதுக்கு 100 கோடி ரூபா வாங்கினார், விசுவாசத்துக்கு 100 கோடி ரூபா வாங்கினார். இது வந்து மக்கள் மனங்களோட அந்த உணர்வுகளோடு கனெக்ட் ஆகக்கூடிய படங்கள் எப்போவுமே ஜெயிச்சிடும். அதனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிறது பட்ஜெட் படங்கள் தான் ப்ராஃபிட்டான படம். இப்போ லைக்காக தொற்றுக்கிறது எல்லாமே 300 கோடி, 500 கோடி, 600 கோடி. இதே லைக்காக வருஷத்துக்கு ஒரு 25 படம் பட்ஜெட்டில் படம் பண்ணால் அதில் 10 படம் ஜெயிக்கும், 15 படம் தோற்றுட்டு போனால் கூட இந்த 25 படத்தினுடைய கேபிட்டலே எடுத்து லாபத்தை கொடுக்கும். அதை நோக்கி லைக்காக போணுச்சுன்னா தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.